யோசிச்சு பாருங்க. நேரம் மினிமம் நீங்க செலவு பண்ணி ஆகணும். வேணா மத்தவங்க வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் புஸ்தகத்துக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, 12 மணி நேரம் புஸ்தகத்துக்கு வச்சுட்டு இருந்து ஒரு 6, 7 மணி நேரம் தான் உருப்படியா படிப்பாங்க. நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே ஒரு 6, 7 மணி நேரம் படிச்சாலும், அந்த 7 மணி நேரத்தையும் எஃபெக்டிவா படிச்சீங்கன்னா, தாராளமா வந்து 7 மணி நேரம் கூட போதும். ஒர்க் பண்றவங்க காலையில ஒரு நிச்சயமா ஒரு 4:30 இல்ல ஒரு 4:00 எந்திரிச்சு ஒரு 8:00 வரைக்கும் படிச்சிருங்க. நைட் ஒரு 3 ஹவர்ஸ் படிச்சிருங்க. இந்த 7 ஹவர்ஸ கன்சிஸ்டன்சியா படிச்சீங்கன்னா, 7 இன்டு ஒரு 110 டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா ஒரு 800 ஹவர்ஸ் வந்துரும். நீங்க ஒர்க் பண்ணி படிக்கிறவங்க பெரும்பாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு மெட்டீரியல் வச்சோ, இல்ல ஒன் வேர்ட் புக்க வச்சோ, இல்ல டெஸ்ட் நிறைய எழுதி பார்த்தோ படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒர்க் பண்ணி படிக்கிறவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா, புக்க வச்சு லைன் பை லைனா படிச்சு நோட்ஸ் எடுத்து படிக்காம, டைரக்ட்டா ஒன் வேர்ட வச்சோ, மெட்டீரியல் வச்சோ, டெஸ்ட் கொஸ்டினோ அந்த மெத்தட நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஸோ வேற என்ன கொஸ்டின்ஸ் நீங்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணவே இல்ல. சொல்லுங்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். இப்ப நான் சொன்னது கரெக்ட்டா? இல்ல நான் வேற ஏதாவது கூட குறைய சொல்றேனா? இல்ல எதுவும் தவறுகள் இருக்கா? நீங்க இருந்தா கொஸ்டின்ஸ் கேளுங்க. நான் என்னுடைய அனுபவத்துல நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் செலவழிச்சா தாங்க பாஸ் பண்ண முடியும். அதானே உண்ம. அத நீங்க பார்த்துக்கோங்க.